ஹாய் யோஸ் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்தியாவுடைய தலைநகரம் புதுடில்லி. இந்த புதுடில்லியில இப்போ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள 800க்கும் மேற்பட்டவங்க, சரியாக சொல்லணும் என்றால் 807 நபர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எங்க அவங்க போய்க்காங்கன்றே தெரியாத அளவுக்கு 2 வாரத்துக்குள்ள 807 மக்கள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 807 நபர்கள் காணாமாக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் டெல்லியில இப்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 வாரத்துல 807 நபர்கள் என்று சொல்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 54 நபர்கள் ஒரு நாளைக்கு காணாமாக்கப்படுறாங்க இந்தியாவுல இருக்கிற புது டெல்லி. இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், கடந்த வருடம் 2025ல பாத்தீங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக 25,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இதுல 15,000 மோர் தென் 15,000 பீப்பிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க என்னென்ன விஷயத்துக்காக காணாமக்கப்பட்டாங்க, சோ இந்த விஷயங்கள்லாம் கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 15,000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் மீட்கப்பட்டிருந்தாங்க. இன்னும் இந்த 25,000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் காணாம போயிருந்தாங்களே அப்ப கடந்த வருடம் 2025, இதுல இன்னும் 9,000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படாம இருக்கிறாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு விஷயம். இதுல இந்த வருடம் 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள மட்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 807 நபர்கள் காணாமக்கப்பட்டிருக்காங்க. இதுல அதிகப்படியான நபர்களை பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவங்க காணாமக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தரவுகள் சொல்லுது. இதுக்குரிய ரீசன் என்ன? இதை பத்தி கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணோம்னு சொன்னால், இதுல முக்கியமாக இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்றவங்க அதிகமாக காணாம ஆக்கப்படுறதுக்கு அல்லது இவங்க மிஸ் ஆகிறதுக்கு, இந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாமே பதிவு படுறதுக்குரிய முக்கியமான ரீசன் காதல் என்ற ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம கடத்தல்களும் நடக்கப்படுது. சோ இந்த ஒரு 2 முக்கியமான ரீசனாலதான் ஏகப்படியான இந்த மிஸ்ஸிங் கேஸ்கள் பதியப்பட்டிருக்குது. இது புதுடெல்லியில இருக்கிற போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கூட உருவாக்கின்னு சொல்லலாம். இது இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 54 பேர் ஒரு நாளையில காணாமக்கப்படுறாங்கன்றது இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. 54 குடும்பங்கள் ஒரு நாளையில ஒருத்தர் காணலன்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் 807 நபர்கள் என்றது 807 குடும்பங்கள் அவங்கள காணல, உறவினர்கள அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா ஏதோ ஒரு வழியில அவங்கள காணலன்னு சொல்லி தேடிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த காதல் கடத்தல தாண்டி புத்தி சுவாதீனம் இல்லாம என்ற இந்த ரீசனாலையும் காணாமக்கப்படுறாங்க. அல்லது விரக்தியில அவங்களா காணாம போறாங்க, தொலைஞ்சு போறாங்க. சோ இப்படியான மிஸ்ஸிங் கேஸ்களாகவும் பதியப்படுது. இதுல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 முக்கியமான விஷயம் உண்டு. அந்த லவ் ஃபெயிலியர் என்ற ஒரு விஷயம். அல்லது காதலிச்சு காதலனால ஏமாற்றப்பட்டு காணாம போறாங்க. அல்லது இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கடத்தல் கும்பல்களும் இப்படியான விஷயங்கள் நடக்குது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ் நான் ஆரம்பத்துல, அதாவது இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நான் தேடும்போது ஒரு விஷயம் கிடைச்சிருந்தது. சிறுவர்கள் இதுல இந்த லிஸ்ட்ல சிறுவர்களும் இருக்கிறாங்க. சிறுவர்கள் அதிகமான இது இது 100% எந்த அளவுக்கு உண்மை என்றது உறுதிப்படுத்தப்படல. பட் நான் இது ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்த ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஹாலிவுட்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நான் சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நபர் 60, 65, 70 வயசு போகும்போது அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் சுருங்கும். சோ அவங்களோட வயதான தோற்றம் நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய. ஆனா இது ஒரு விஷயம் இந்த நடிகர்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ இந்த மீடியாவுல இருக்கிறவங்க அல்லது இந்த திரையுலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 65, 70, 80 வயசு ஆனாலும் அவங்களுடைய தோற்றம் மாறாம இருக்கு. சோ இந்த விஷயம் எதனால என்று சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவா நான் பார்த்துருக்கேன். ஆனா இது 100% உண்மையான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் 100% இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயமா எனக்கு தெரியல. நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மேபி. சிறுவர்கள் அதிகபட்ச பயந்த நிலைக்கு கொண்டு போகும்போது, அந்த டைம்ல இருக்கிற இரத்தங்களை எடுத்து அவங்க யூஸ் பண்ண, அதாவது அருந்தினால் அவங்களுடைய இளமை மாறாம இருக்கும். வயதான தோற்றம் தெரியாம இருக்கும் என்று சொல்லி இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதாக அந்த ஆர்டிக்கல் நான் பார்த்திருந்தேன். சோ இந்த இப்படியான ஒரு மூட நம்பிக்கை அல்லது இப்படி ஒரு முட்டாள்தனமான செயல்களும் சிறுவர்கள் காணாமக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இது 100% உண்மையானு கேட்டீங்கன்னா,
100% உண்மை என்று சொல்லி இந்த விஷயத்துல நான் காணல. பட் இப்படி ஒரு விஷயத்த பார்த்திருந்தேன். இத பத்தி நான் தேடி உங்களுக்கு போட முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கட்டாயம் இது 100% உண்மை இல்லையான்னு சொல்லி இத வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்த பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. அல்லது இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நியூ டெல்லிக்கு போறவங்க இருப்பீங்க. இந்த டெல்லியில வந்து ரொம்ப ஒரு கேரா நீங்க இருக்கணும். கேர்லெஸ்ஸா இந்த சிறுவர்களால ஃபேமிலியோட போறவங்க, தனியா போறவங்க சரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஸோ இப்படியான விஷயம் வந்து நிறைய பேர் காணாமக்கப்படுறது வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 54 தொடக்கம் 57 பேர் நபர்கள் காணாமக்கப்படுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேரா இருங்க. டெல்லியில இருக்கிறவங்களும் அவதானமா இருங்க. டெல்லிக்கு போறவங்க, இந்தியாவுல இருந்து போறவங்க, இல்ல இலங்கையில இருந்து போறவங்க எப்படி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அவதானமா இருங்க. இந்த விஷயம் வந்து போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி, ஸோ அவங்க இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுல நிறைய மக்கள் வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க 2025ல வந்து 50% மேற்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 15,000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. 9,000 பேர் இதுவரைக்கும் காணாமக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குரிய எந்த ஒரு விவரங்களும் வந்து தெரியல. இது வந்து ரொம்ப சோகமான விஷயம். 9,000ன்றது வந்து ஒரு சாதாரண நம்பர் இல்ல. இது ஒவ்வொரு மனிதன், இந்த ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட 9,000 மோர் தென் 9,000 குடும்பம் வந்து இப்ப வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோட அடுத்த இன்னும் ஒரு அப்டேட்டோட உங்கள நான் மீட் பண்றேன். நன்றி.